மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரியோட அப்பாவோட 2வது ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து சென்னைக்கே வந்து சாரதாவை தேடி வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க இருக்க வீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே தான் வருவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா சாரதா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ சாரதா வந்து திட்டி அவங்களை வெளியே அடித்து துரத்த பார்த்தாலும் அவங்க வந்து போகிறதா இல்லை. இதனால் பார்த்திங்க அப்படின்னா சாரதா காவேரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது காவேரியோட ஃபோன் கீழே இருக்கும், காவேரி வந்து மாடியில் இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பாட்டியோட பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணி சாரதா கிட்டே பேசுவாங்க. சாரதா நடந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கிட்டே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் காவேரி விஜய் ரொம்பவே பார்த்துட்டு போய் அங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பீங்களா, இதெல்லாம் சரியில்லை, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கத்துறாங்க. என்ன பாட்டி இந்த நேரத்தில் கூட இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ நாங்கள் தான் போனோங்க, இப்போ கூட நீங்கள் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா சாரதா, கங்கா, அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களாம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த காவேரியோட அப்பாவோட 2வது ஃபேமிலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து துரத்திட்டே வராங்க. எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான சொத்தை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போகவே மாட்டோம் அப்படிங்கிற முடிவில் ரொம்பவே வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்களை எப்படி துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.